தலைவன் கூடி பறக்குதுன்னு பாட்டுக்கு அவர் ஆடிடுவார்னு நினைச்சேன். அவர் ஆடலை. பட் ஆனால் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒருவேளை கத்துறாங்க. அப்ப நீங்க ஒரு அறிவுக்கு பூர்வமான ஒரு விஷயங்களை பேசுறேன்னா அது கேட்கறதுக்காக கொஞ்சம் பேர் இருக்கணும்ல. நீங்க அப்படியான கூட்டங்கள் நடத்தும் போது அப்படிதான் கொஞ்சம் நல்லது நடக்கும். நீங்க வெறும் அரசியல் ரீதியான உரையாடல் அது செய்ய, என்னென்ன விஷயங்கள் போதாம இருக்குன்னு ஒரு அரசியலான உரையாடலை செய்ய 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 கரண்ட் மேல ஏறக்கூடாதுன்னு சொல்றீங்க, கம்பி மேல ஏறக்கூடாதுன்னு சொல்றீங்க, கரண்ட் கம்பத்துல ஏறக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அது தப்பு. எதுக்கு நீ அப்படிலாம் சொல்றீங்க? அவங்க பாட்டு ஏறிட்டு இருக்காங்க. அந்த காட்டுப்பாடு தப்பு. நீங்க அரசியல் கட்சிங்கிற அடிப்படையில் இல்லை. அவங்களுக்கு மரம் ஏற தெரியும், கம்பி ஏற தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பொழுது தாவறாங்களாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தாவறாங்க. அதெல்லாம் ஒரு ஏங்க அது உங்க பொறுப்புங்க. நீங்க அவங்கெல்லாம் கூப்பிட்டு விளையாட்டுகளில் பங்கெடுக்க வச்சு மரத்துல ஏறுறது, அந்த உயரம் தாண்டுதல், இந்த மாதிரி விளையாட்டு போட்டிலாம் வச்சு அவங்களை நீ இந்த பக்கம் டார்கெட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கணும். பேசுறதுக்குன்னு டைம் கேட்கறது 35 நிமிஷமா இல்ல 15 நிமிஷம் கேட்டுக்கிறாங்க. கவர்மெண்ட் இல்லைங்க 25 நிமிஷமா பேசுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் பேசி ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவே ஒரு தவறான நிபந்தனைங்க. ஆனா அவர் 10 நிமிஷம் தான் பேசினாரு. அவருக்கு நீங்க கூடுதலான நேரத்தை ஒதுக்குனது தப்பு. அதுதான் அவங்க கண்டிக்கிறாங்க. அவ்வளோ நேரம் ஒதுக்கிறது கூடாது. நாங்கள் இவ்வளோதான் ஸ்கிரிப்ட் இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் அப்படிங்கிற அளவு வந்திருக்கிறாங்க. ஏங்க அண்ணா அதிமுக கட்சிக்காரர் தானேங்க, அவர் ஏங்க திமுக பயன்படுத்துது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஏன்னா அது அண்ணா திமுக. இப்போ இந்த விஜய் பயன்படுத்துகிற அண்ணா அவர் அதிமுகவில் இருக்கிற அண்ணா, எம்ஜிஆர் அவர் அதிமுகவில் இருக்கிற எம்ஜிஆர், இந்த ரெண்டையும் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க தேவையில்லாத விஜய், பணம் சம்பாதிப்பதற்கு போதுமான வாய்ப்பு இல்லாத தொண்டர்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்த அந்த கட்சி அப்படின்னா பணம் போதிய அளவு பொருளாதாரம் இல்லாத சாதாரண ஏழைகள் தான் விஜய்க்கு பின்னால் இருக்கிறாங்க கணிசமாக. இப்போ அவங்க ஒரு வேளை வேட்பாளராக விருப்பப்படுறாங்க. அவங்கள வேட்பாளராக நிறுத்துவீங்களா இல்லையா? வேட்பாளராக ஒரு வேளை நிறுத்தினா விஜயனுடைய அளவுகோல் படி இந்த ஏழைகள் காசு சம்பாதிக்க ஆர்வத்தோடு இருக்கிறவங்க, காசு சம்பாதிக்க தேவை இருக்குது, கை குறுகுறுன்னு இருக்கும், அவங்க காசு சம்பாதிப்பாங்கன்னு உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மகிழ்நன் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்று ஒரு வழியாக பொதுமக்களை சந்திப்பது என்று முடிவெடுத்து சனிக்கிழமை அன்னைக்கா கிளம்பி அவர் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இப்படிலாம் பயணம் போயிருக்கிறார் விஜய். மக்களை சந்தித்திருக்கிறார். அவங்களுடைய தொண்டர்கள் ஏக மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. எப்படி அந்த நிகழ்ச்சியை, அவருடைய பிரச்சாரம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ மும்பையில் சரத்குமார் வந்திருந்தார். செம்ம கூட்டம். நாங்கள் இந்த காமராஜர் உயர்நிலை பள்ளியில் படிச்சுட்டு இருந்தோம். செம்ம கூட்டம். நடிகர் அப்படிங்கிற முறையில் இப்போ அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் வந்தார்களா, அல்லது அவரை ஒரு தளபதி, அவர் நல்லா ஆடுவார், நல்லா காமெடி பண்ணுவார் அப்படிங்கிறத இப்போ ஆக்சுவலி பப்ளிக் அப்பியரன்ஸே இப்போ தான் வருது. இல்லைனா ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நடக்கிற இடங்க இப்போ அறிவிக்கப்படும் பொழுது மக்கள் ஒரு பெருந்திரளாக வர்றாங்க, ரசிகர்கள் வர்றாங்க, அவங்களுக்கு சந்தோஷம், பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ அதில் ஒரு பத்திரிகையாளர், NDTV பத்திரிகையாளர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆமாம், சாம் டேனியல், நான் அந்த வீடியோ பார்த்துட்டு போது நான் என்ன நினைச்சேன்னா, இவரு எப்பவும் குத்தாட்டம் போட போறாரு மைக்கு தலைவன் கூடி பறக்குதுன்னு பாட்டுக்கு அவர் ஆடிடுவார்னு நினைச்சேன். அவர் ஆடலை. பட் ஆனால் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சில ஒரு ஹீரோவை பார்க்கறதுக்கு ஷூட்டிங் நடக்குது, பார்க்க வந்திருக்கிறோம். ஒரு அரசியல் கூட்டம், அரசியல் ரீதியான உரையாடல். இப்போ வெளியில் அந்த பைட்ஸ்லாம் சில சேனல்ஸ் எடுத்து போட்டிருந்தாங்க. இப்போ அதிமுக, திமுக 2 கட்சிகளும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து வந்தது அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையான உண்மை. தமிழ்நாடு எந்த நிலையில இருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்குது. 67 தமிழ்நாட்டோட நிலைமை என்னது, பீகாருக்கு நிகராக தான் கிட்டத்தட்ட இருந்திருக்கு. இல்லை, 1962 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பொருளாதார கணக்கெடுப்புலேயே உத்தரப்பிரதேசமும் பீகாரும் தமிழ்நாட்டை விட முன்னாடி இருந்தது, அதை விட பின்னாடி இருந்தது தமிழ்நாடு. அந்த லெவலில் தான் தமிழ்நாடு இருந்தது. இப்போ அந்த இடத்துல இருந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு நாள் பேசும்போது நான் சொன்னேன், பீகார்லேயும் அரிசி போடுறதுன்னு சொல்லி தான் அங்கே ஒரு பிரச்சாரம் தொடங்கப்பட்டு அங்கே காங்கிரஸ் ஆட்சி வீழ்த்தப்படுது. இங்கேயும் கூட அரிசி கொடுக்குறோன்னு சொல்லி தான். ஆனால் அரிசிங்கிறதே ஒரு ஆடம்பர பொருள் போல் இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டம் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். வந்தாலும் கூட இதில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், விஜய் அவங்களுடைய விமர்சனத்துக்கு அப்பால் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது, இந்த செக்ஷன் யார், இவங்க வெளியே வர்றாங்களே அவங்க யார் அப்படின்னா அது கண்டிப்பாக நகைச்சுவைக்குரியது அல்ல. இந்த மக்கள் திரள் பொதுவாக இந்த ஆட்சியின் கீழ் வாழ்கிற மக்கள் தான்.
திராவிட கட்சிகள் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டு கொண்டிருக்கிற இதுக்கு கீழ் வாழ்கிற மக்கள் தான் இதனுடைய பலனை, இதனுடைய வெல்ஃபேர் பாலிசிஸ், இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன், இதனுடைய பலனை அனுபவிக்கிற நபர்கள் தான். அனுபவித்தது மட்டும் இல்லாமல் அதில் ரிசல்ட்டும் முன்னேறிய அளவில் வந்திருக்கிறாங்க. படித்தவங்க தான், ஒன்று பள்ளி அல்லது கல்லூரி, ஏதோ ஒரு வேலை அப்படின்னு இருக்கிறவங்க தான். அப்போ இந்த பலனை ஒன்றும் இல்லை. அந்த பக்கம் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு பிஜேபி ரேவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுது. இலவசம் என்பது மக்களை கெடுப்பது அப்படின்னு சொல்லுது. ஆனால் எண்ட் ரிசல்ட் என்ன? உண்மையிலே மக்கள் மத்தியில் மக்கள் நலத்திட்டங்கள், இது இலவசம் இல்லை, மக்கள் நலத்திட்டங்களில் மக்கள்கிட்ட காலை உணவு போடுறதோ அல்லது மத்தியானம் சாப்பாடு போடுறதோ, இந்த சாப்பாடுலாம் கொடுக்கறதன் வழியாக அந்த குழந்தைகளிடம் ஹெல்த்தியான ஒரு மனித வளத்தை பலப்படுத்துவது, அப்புறம் கல்வியை உத்தரவாதப்படுத்துவது, இப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். சோறு சாப்பிட்டுட்டு கூட குழந்தைங்க திமுக ஆட்சியை திட்டலாம், அதிமுக ஆட்சியை திட்டலாம். அதை அவங்கள வெறுக்கிறதுக்கு இல்லை. இந்த நடந்த வேலைகள் போதுமானவை அல்லன்னு கருதுகிற ஒரு கூட்டமும், அப்புறம் இந்த நடந்த வேலைகள் இதனால் தான் நடந்தது. நம்ம ஆஃபீஸுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு அக்கா தம்பி 2 பேர் வந்திருந்தவங்க தீவிரமாக திமுகவை நான் திட்டிக்கிட்டு இருந்தேன். 2009க்கு பிறகு ரொம்ப தீவிரமாக திமுக திட்டிக்கிட்டு இருந்தேன். திராவிட இயக்கமே எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் என்னவா பண்ணுறீங்கன்னு கேட்டால், அந்த அம்மா யூஎஸில் ஆன்சைட்டில் வேலை பார்த்துட்ருக்கு ஐடி கம்பெனியில். ஆனால் அவங்களுக்கு வீட்டு பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. பள்ளிக்கூடத்திற்கு அப்பால் நான் அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போனோம். அங்கே சைக்கிள் கிடச்சிது. ஹையர் செகண்டரி போனேன், முடித்தேன். அப்புறம் டிகிரி படிக்க போனோன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடச்சி அங்கே போய் பார்த்தா எனக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ரத்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. முதல் தலைமுறை பட்டதாரிங்கிற முறையில் எனக்கு சில சலுகைகள் இருந்தது, ஸ்காலர்ஷிப்பு. அப்பாடா நான் படித்து முடிச்சுட்டேன், ஐடி கம்பெனியில் வேலைக்கு செஞ்சேன்னா நான் என்னோடய சொந்த வாழ்க்கையில் சாதித்து விட்டேன் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு பிறகு அந்த ஆஃபீஸ்லேருந்து வேலை பார்த்து நான் ஆன்சைட் போயிட்டேன். இந்த இருமொழி கொள்கையிலேருந்து இது எல்லாமே நான் நினச்சேன், எங்கள் அப்பா உழைச்சாரு, நான் கஷ்டப்பட்டேன், நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன்ட்டு. கேமராவை ஜூம் பண்ணி பார்த்தா இன்னொரு பக்கம் என்னை கையை பிடிச்சி இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து என்னை பெரிய இடத்துக்கு அழைச்சி கொண்டு போய் சேர்த்தது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிப்பை முடிச்சுட்டு ஐடி கம்பெனிக்கு போனால் ஐடி செக்டார் அதை பலப்படுத்துகிற வேலையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பலப்படுத்துறதுங்கிறத விட உருவாக்கி இருக்கிறாங்க. ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சதும் அந்த ஐடி கம்பெனி இருந்தது. இப்போ யாரோ ஒருத்தங்க நிழல் போல் என் கூட யாரோ ஒருத்தங்கன்னா ஒரு தனிநபர் இல்லை, கலைஞருக்கு பங்கு இருக்குது, திராவிட கட்சிகளின் மேலே இருந்த முதலமைச்சர்களுக்கு பங்கு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த திராவிட கட்சிகளுடைய கொள்கைகள் தான் நம்மளை வழிநடத்தி கொண்டு சேர்த்துருக்குது அப்படிங்கிற பிரஞ்சை வரல. அப்படி வராதவங்களும் இந்த செக்ஷனில் இருக்கலாம். இன்னொன்று இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள பலன் கிடைத்தவர்கள் போக, பலன் இப்போ இடஒதுக்கீடோ அது மக்கள் நலத்திட்டங்களோ சென்றடையாத அல்லது அதனுடைய பிரஞ்சை இல்லாத நபர்கள், அவங்க ஒரு செக்ஷன் விஜய் தங்களுக்கு மாற்றம் தரப்போகிறார் அப்படின்னு நம்பி அவங்க வர்றாங்க. அவங்களுடைய கொண்டாட்டம் ஒரு பெருவிழா. இப்போ நேபாளில் கிளர்ச்சி நடக்குது, மக்கள் தெருவுக்கு போராடுறாங்க. இந்த ஆட்சி நமக்கு ப்ராமிஸ் பண்ணதை செய்யலை அப்படின்னு தெருவரங்கி போராடுறாங்க, ஆட்சியை கீழே இருக்கிறாங்க. அந்த உரிமை எல்லாமே மக்களுக்கு உண்டு, அதை அங்கீகரித்து தான் நம்ம பேசணும். அவங்கள கொச்சைப்படுத்தி பேச முடியாது. ஆனால் அவனுடைய அரசியல் நிலை எந்த மட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம விவாதிக்கத்தக்கது. இப்போ அங்கே நேபாளத்துடைய நிலைமை என்ன அப்படின்னா, அங்கே வேலையின்மை அப்படின்றது இருக்குது, பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி இல்லை. பிழைப்புக்காக அவங்க பிற நாடுகளுக்கு போய் இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்தியாவுக்கு வந்தா இவங்களை அகதிகள் மாதிரி ட்ரீட் பண்றாங்க, நேபாளின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அடிக்கிறாலும் கூட அவங்க பிழைப்புக்காக வெளியே தான் வந்தாகணும் அப்படிங்கிற நிலைமை. இங்க அடிப்படை வேலைகளை செய்யறாங்க. ஒரு ஹோட்டல்ல நிர்வாகம் அனுபவம் இருக்குது. அங்க நேபாளி பசங்க தான் இருந்தாங்க. பாத்திரங்கள் வருது, எச்சியல் எடுக்கிறது, சாப்பாடு பரிமாறுறது, சமைக்கிறது, மாதிரி பீஃப் ரைஸ், சிக்கன் ரைஸ் இதெல்லாம் போடுறது, இந்த மாதிரி வேலைகள் தான் அவங்க செய்யறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பிற மாநிலத்துல உள்ளவங்களுக்கு வாழ்வு கொடுக்குற இடத்துக்கு நேபாளிகள் உட்பட நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. நீங்க எந்தெந்த மாநிலங்கள்லாம் பிஜேபி ஆளுதுன்னு சொல்றாங்களோ, அது பிற கட்சிகள் ஆளுதுன்னு சொல்றாங்களோ, இன்க்ளூடிங் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா வரைக்கும் நல்லாட்சி வழங்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் அடிப்படை வேலைகளுக்காக தமிழ்நாடு பிழைக்கிறத நான் பல இடங்கள்ல பார்த்து, கட்டுமானத்துறையில நான் படிச்சு. இந்த விஷயத்தை குறித்த பிரஜை இருக்குல்ல, இப்போ விஜயை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இன்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்குது, இதை செய்யலை, இதுல ஒரு இடைவெளி இருக்குது, அதை நான் நிரப்ப வந்திருக்கிறேன் அப்படின்னு பேசினா ஒரு ஆரோக்கியமான மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு கேள்வி எழுப்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அரசை நோக்கி ஆள்பவர்களை நோக்கி கேள்வி எழுப்புறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அவர் கேள்வி கேட்கிறார், 1000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்களா, எல்லா பெண்களுக்கும் கொடுத்தீங்களா, கொடுத்ததை நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நீ 1000 ரூபாய் கொடுத்தேன்னு ஏன் சொல்றீங்க? அதுக்கப்புறம் பஸ் விட்டுட்டேன்னு ஓசி பஸ்
அப்படின்னு வந்து ஒரு அமைச்சரே சொல்லிட்டாரு. அது இது விமர்சனத்துக்கு அவமானப்படுத்துறது. உள்ளாச்சு. அதை திமுக காரங்களே அதை விமர்சனம் பண்ணாங்க. பிரச்சனை என்ன, 1000 ரூபாய் கொடுத்ததை நீங்க ஏன் சொல்றீங்கன்னா, நீங்க வந்து புத்தகம் கொடுக்குறீங்க, நோட்டு கொடுக்குறீங்க, பள்ளிக்கூடத்துல படிச்சு அதுங்க உழைச்சி ஒரு நல்ல மார்க் எடுத்தவங்கள, அதுக்கு அதை நீங்க விளம்பரப்படுத்துறீங்களா? அதை ஏன் பண்றீங்க? நீங்க மறைமுகமா கமுக்கமே பண்ண வேண்டியதானே? நீங்க பனையூர்ல கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு சந்திக்கிற போது அதுக்கு 4 கேமரா இருக்குது. துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில், அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவங்களை சந்திக்கிறீங்க, அந்த கேமரா ஏன் இருக்குது? ஏன் இருக்குதுன்னா, நீங்க வந்து அதை ஆதரிச்சவன்னு வெளியே சொல்றதுக்கு நினைக்கிறீங்க. அதே போல ஒரு அரசு 1000 ரூபாய் கொடுத்தது ஒரு திட்டம் என்கிற அடிப்படையில் அது வந்து அந்த பெண்களுடைய உழைப்பின் மதிப்பை அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிற ஒரு திட்டம். வீட்டில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய உழைப்புக்கு இது வரைக்கும் இல்லை, அது 0 வேல்யூ தான் பெரும்பாலும் அப்படி இருக்குது. அது ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடைச்சதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல ஆரோக்கியமா வரவேற்கத்தக்க விஷயம். சரி, அப்படின்னு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க கேட்கலாம். இல்ல ஏன் இதை அந்த 1000 ரூபாயை கொச்சப்படுத்துறது இருக்குல்ல, அது வந்து ஒரு நல்ல பாலிடிக்ஸ் இல்ல. இல்ல ஓகே, அவங்க கொச்சப்படுத்தல. ஆனா என்னன்னா, நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்க, எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஆனா பணக்கார பெண்களுக்கு கொடுக்கல, மிடில் கிளாஸ்க்கு. பணக்கார பெண்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கல, அது கேட்க வேண்டியது. அரசு ஊழியர்களுக்கு, இப்ப வந்து அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு நான் கேட்கிறேன். எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபானா அவர் என்ன கேட்கிறாரு? எங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் அல்லது எங்க சொந்தக்காரங்க பணக்காரங்க அவங்களுக்குலாம் நீங்க ஏன் 1000 ரூபாய் கொடுக்கலன்னு கேட்கிறாருன்னு தெரியல. பணக்கார வீட்டு பெண்கள், நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் வந்து அதுல இருந்து ஒரு படி எல்லாருக்கும் கொடுத்தாங்க, அப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு தீர்மானிச்சாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட வருமானத்திற்கு கீழே இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபேஸு நீங்க இதுக்கு தகுதி உள்ள பயனாளருங்கன்னா நீங்க அப்ளை பண்ணுங்க, அவங்களுக்கு நான் கொடுத்துருவோன்னு சொல்லி அதை கவர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் விமர்சனம் இல்லை. நேற்று அந்த கூட்டின கூட்டம் பற்றிய மதிப்பீடு இருக்குல்ல. இப்போ விஜய் வந்து ஒரு 2 ஏற்கனவே இதுக்கு முன்னால இது மாதிரி போனாரு, இப்போ இது திருச்சியில கூட்டியிருக்காரு, மதுரையில மாநாடு போட்டாரு. இப்ப இதுக்கு பின்னால திரண்ட கூட்டத்தை பத்தி அவருக்கு மதிப்பீடு வரணும்ல. 2 கூட்டத்திற்கும் ஒரு அறிவுறுத்தல் வருது கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு. நீங்க வந்து இல்ல அதிகமா கட்டுப்பாடு வச்சிருக்கிறீங்க, 23 கட்டுப்பாடு வச்சிருக்கிறீங்க, பேரிகார்ல ஏறக்கூடாது, மரத்து மேல ஏறக்கூடாதுலாம் சொல்றீங்க. ஆனா ஏடிஎம்கேக்கு நீங்க அப்படி சொல்லவே இல்லையே. அவங்க ஏடிஎம்கே 2 தான் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கூட்டத்தை நீங்களே ஒழுங்குபடுத்திக்கிங்க, உங்களுடைய வாகனங்களை வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாத இடத்துல விடுங்க. தப்புதாங்க. என்னங்க நீங்க போலீஸ்னா என்ன பெரிய இதா? நீங்க வந்து மரத்து மேல ஏறக்கூடாதுன்னு சொல்றீங்க, கம்பி மேல ஏறக்கூடாதுன்னு சொல்றீங்க, கரண்ட் கம்பத்துல ஏறக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அது தப்பு. எதுக்கு நீங்க அப்படிலாம் சொல்றீங்க? அவங்க பாட்டு ஏறிட்டு இருக்காங்க, அந்த கட்டுப்பாடு தப்பு. நீங்க வந்து அரசியல் கட்சி என்கிற அடிப்படையில் இல்லை. அவங்க அவங்களுக்கு மரம் ஏற தெரியும், கம்பி ஏற தெரியும், அப்படின்னா அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பொழுது தாவறாங்களாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தாவறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஏங்க அது உங்க பொறுப்புங்க. நீங்க அவங்கெல்லாம் கூப்பிட்டு விளையாட்டுகளில் பங்கெடுக்க வச்சு மரத்துல ஏறுறது, அந்த உயரம் தாண்டுதல், இந்த மாதிரி விளையாட்டு போட்டிலாம் வச்சு அவங்கள நீ இந்த பக்கம் டார்கெட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கணும். அவங்கள வந்து மரம் ஏறுறவங்களை அந்த பக்கம் அனுப்பி வச்சா மரம் ஏறதை தடுக்கிறது ஜனநாயக மறுப்பு. அதை வந்து திமுக அரசை கண்டிப்பா கண்டிக்கணும், போலீஸை கண்டிக்கணும். சரி, இன்னொன்னு, ரேலிக்கு நீங்க அனுமதி கொடுக்கலாம். நீங்க பாருங்க, அந்த மக்கள் வந்து கூடையே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் பஸ் கிளம்புற இடத்துல இருந்து முடிகிற வரைக்கும் 8 கிலோமீட்டர், ஆமா 5 மணி நேரம் வந்து வந்திருக்கிறாங்க. அப்போ நீங்க இதை வந்து நீங்க அங்கீகரிச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்ல. இப்ப நீங்க சொன்னதுனால வேணும்னு மெதுவா வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இல்ல. போலீஸ் அனுமதி கொடுக்கல, பேசுறதுக்குன்னு டைம் கேட்கறது 35 நிமிஷமா இல்ல 15 நிமிஷம் கேட்டுக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து இல்லங்க 25 நிமிஷமா பேசுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் பேசி ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவே ஒரு தவறான நிபந்தனைங்க. ஆனா அவர் 10 நிமிஷம் தான் பேசினாரு. அவருக்கு நீங்க கூடுதலான நேரத்தை ஒதுக்குனது தப்பு. அதுதான் அவங்க வந்து கண்டிக்கிறாங்க. அவ்வளோ நேரம் ஒதுக்கிட கூடாது, நாங்கள் இவ்வளோதான், ஸ்கிரிப்ட் இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் அப்படிங்கிற அளவு வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ரேலிக்கு அனுமதி கொடுத்துருந்தா ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்கிறீங்க. ஒரு பக்கம் விளக்கம் என்ன சொல்லப்பட்டது? துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்தா பெரிய கூட்டம் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. எதுக்கு கூட்டம் வந்துடும் சொன்னீங்க? அவர் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. சரிங்க, வந்தால் வந்துட்டு போகுது, எதுக்கு கூட்டம் வர்றது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு போராட்டத்திற்கு ஒரு பெருந்திரளான ஆதரவு கிடைக்கிறது நல்ல விஷயம் தானே. அங்கே கூட்டம் சேர்ந்துரும் அப்படின்னு கவலைப்பட்ட நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ காலம் கூட்டம் சேர்ந்துருங்கிற போது அரசாங்கம் அதே மாதிரி உங்கள் லைன்ல இருந்தே அரசாங்கம் சில கட்டுப்பாடுகள் விதிக்குது. அதுவும் கூட நீங்கள் வந்து இவ்வளோ கூட்டம் தான் கூட்டணும் கூட சொல்ல, மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி நீங்கள் ஒரு நேரம் ஒதுக்கிறீங்க, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நீங்கள் கூடி அப்புறம் கலைஞ்சு போயிடணும், இவ்வளோதான் இது. ஆனால் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வண்டி வரும்போதே ஒரு ஊர்வலமாக வந்து ஒரு பெருந்திரளான மக்கள். விஜய் வந்து தனக்கு தானே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, விஜய் வந்தால் நியூசன்ஸ் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாவட்ட வாரியாக போய் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. பேசுகிற 10 நிமிஷத்துக்கு போக விஜய் கூட்டத்தை பார்க்கணும்னு வந்து அந்த ஓரத்தில் நின்றுருப்பாங்கல்ல, ஓரத்தில் நின்று அல்லது நிறைய பேர் சொன்னாங்க. ஒருத்தர் வந்து
ஒருத்தருடைய ஃப்ரெண்டு ஒருத்தருடைய அப்பா இறந்து போயிட்டாரு, சாவுக்கு போயிட்டாரு. நிறைய கடைகளை மூடிட்டாங்க, வியாபாரம் நடக்கல. ஏங்க சாவு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு அப்பாவை பாக்குறதுக்கு, அப்பா இறந்து போயிட்டாருன்ட்டு. அவர் அப்பாவை பார்த்து ஒப்பாரி வைக்கிற போறதுக்கு பதிலாக இங்கே வண்டி வந்து காத்து கிடக்குது. நிறைய பேருடைய வணிகம் வியாபாரம் கெட்டு போகுது. சனிக்கிழமை நீங்க என்ன சனிக்கிழமை பிளான் பண்றீங்க? சனிக்கிழமை வந்து ஒர்க்கிங் டே தானே ஒரு வகையில. யார் லீவ் விட்டுருப்பா? நீங்க ஒரு பெரிய ஸ்கூலுக்கு காலேஜுக்கு லீவு தானே, அதான் அவருடைய ஆடியன்ஸ். அதனால அவர் இந்த தமிழ்நாடு திருச்சியில் இருக்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போறவங்களா? அப்போ வேலைக்கு போறவங்களா? யாரும் கிடையாது. வேலைக்கு போறவங்களுக்கு என்ன, வேலைக்கு போறவங்க சனிக்கிழமை லீவ் விட்டாங்களா? இல்லை. அப்போ இவங்களுடைய தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்படும் போது ஒரு அனுபவமா விஜய்க்கு வந்து பொதுவாக கூட்டங்கள் எப்படி நடக்கும்? ஈவினிங் சமயத்தில் நடக்கும், வேலை முடிஞ்சதுக்கு. ஒரு பகல் நேரத்தில் பெரும்பாலும் தவிர்ப்பாங்க, அல்லது கூட்டத்துக்கு ஒழுங்குபடுத்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும், குறிப்பிட்ட இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நீங்கள் ஏர்போர்ட்ல இருந்து இது வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணி பேசுகிற வரைக்கும் மக்களை வந்து ஃபுல் டைம் டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. பசங்களுக்கு அதானே நினைக்கிறாங்க. இப்போ நாம களத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக எங்க சிட்டியே க்ளோஸ், காலியாயிருச்சு, எல்லா கடையிலும் மூடிட்டு ஓடி போயிட்டானுங்க, நம்மளை பார்த்து பயந்துட்டானுங்க அப்படின்னு ஒரு கெத்து இருக்குல்ல. அப்போ அதுதானே வேல்யூன்னு நினைக்கிறார் விஜய். நீங்கள் இப்போ வந்து பிஜேபிக்காரன் கூட்டம் நடத்தினா கடையெல்லாம் மூடிடுமா? பிரியாணி கடையெல்லாம் கூட மூடுவாங்க. எதுக்கு மூடுவாங்க? அண்டாவெல்லாம் தூக்கி வச்சிருவாங்க. அது அண்டாவோட பிரியாணி தூக்கிட்டு போயிடுவாங்க. உங்களை பார்த்து மக்களும் சேர்ந்து ஒரு வேளை பங்கெடுத்தா இவ வர்றாங்க. இப்போ பாம்பேல பிள்ளையார் சதுர்த்தி நடக்குங்க, பிள்ளையார் சதுர்த்தி நடக்குங்க. அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட கடைகள் ஒரு சாயந்தரத்துக்கு மேலே மூடிடுவாங்க. ஆனால் மக்கள் பங்கேற்கிற ஒரு விழாவாக இருக்கும். அங்கே தண்ணி தொட்டி வச்சு மக்களுக்கு தண்ணி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, பயணம் பண்ணுவாங்க. ஒரு நாள் செலிப்ரேஷனுங்கிறது ஓகே. ஆனால் இந்த வந்து நீங்கள் ஃபுல் டே செலிப்ரேஷனாக வச்சிருக்கல. தண்ணி வசதியோ அடிப்படை தேவைகளுக்கான வசதிகளோ எதுவும் செய்து கொடுக்காம ஒரு பெரிய கூட்டத்தை, ஏன்னா கூட்டத்துக்கு அனுமதி கேட்டது எங்க? ஏர்போர்ட்டை அனுமதி கேட்கல, ஏர்போர்ட்ல இருந்து நடத்திட்டு வரதுக்கு அனுமதி கேட்கல. அனுமதியை மீறி நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன கேட்குறேன், நீங்க ஏர்போர்ட்ல இருந்து ஒரு கியராவ் பண்ணி நீங்க வரிசையாக கூட நடத்திட்டு போங்க. அரசியல் முழக்கமாக இருந்துச்சா? இல்ல அதான் டிவிக்கேன்னு சொல்லி டிவிக்கு என்னங்க அரசியல் முழக்கம்? நீங்க டிவி இல்லைங்க, ஏற்கனவே டிவி தவிர வந்து அங்க பிரதமர் ஆயிட்டாரு. அப்ப இங்கேயும் டிவி தான் சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம் கிடையாது. நீங்க வந்து திமுக செய்கிற என்னென்ன விஷயங்கள் போதாமைகள் இருக்குன்னு அந்த பேரணி நடந்து வந்துச்சுல்ல. நீங்க ஏற்கனவே அனுமதி கேட்டீங்க பேரணிக்குண்டு. அந்த பேரணியில கூட அரசியல் முழக்கங்கள் ஒரு வேளை எழுப்பப்பட்டிருந்தா, ஒரு அரசியல் வந்து போதாமையோட இருக்கிறாங்க இளைஞர்கள் அப்படிங்கிற வழியில நீங்க வந்து அரசியல் முழக்கங்களை நெடுக மக்களை முழங்க செய்து கொண்டு வந்தீங்கன்னா ஒரு அரசியல் பயிற்சியாவது கிடைக்கும். நீங்க வந்து அப்சர்டா இந்த இளைஞர்களை, அஃப்கோர்ஸ் விஜய் நீங்களே கூட கூட்டு போங்க, நீங்க அவங்களை பயன்படுத்துங்க. ஆனா எப்படின்னு கேட்டா அரசியல் ரீதியாக பயிற்சி கொடுப்பதற்கு இந்த களங்களை நீங்க தெருவுக்கு வர்றீங்க, தெருவுக்கு வரும்போது மக்கள் தெருவில் வந்து கூட நிற்கும்போது ஒரு அரசியல் பயிற்சிக்கான ஒரு களமா மாத்தினீங்க, அரசியல் முழக்கங்களுக்கான களமா மாத்தினீங்கன்னா வேற விஷயம். ஒரு மேடையில பேசும்போது விஜய்க்கு ஆதரிக்கிறதுக்கான காரணமே அவர் வந்து இந்த பசங்களை அப்படி ஜாலியா வச்சிருக்கிறதுக்கு தான், என்டர்டைன் பண்றாரு. இதுக்காக தான் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது, இதனாலதான் அவரை ரசிக்கிறாங்கன்னும் போது நீங்க அவங்ககிட்ட போய் அரசியல் பயிற்சி கொடுங்கன்னா அது எப்படி கொடுப்பாங்க? அதனால விஜய்க்கு லாஸ்ட் அந்த 67 திரும்புது 77 திரும்புது அப்படிங்கிறீங்க. சரி, 67 திரும்புது 77. 67 திரும்புதுன்னா என்ன அர்த்தம்? அண்ணா காங்கிரஸ் ஆட்சியை ஒழித்து காமராஜர் உள்ளிட்டவர்களையும் சேர்த்து தோக்கடித்து 67 அண்ணா வந்தாரு. அண்ணாவும் சரி காமராஜரும் சரி உங்களுடைய கொள்கை தலைவர். இப்போ நாங்க மற்றொரு திராவிட கட்சின்னு சொல்றாங்க. மற்றொரு திராவிட கட்சிக்கு அண்ணா எப்படி, காமராஜர் எப்படி கொள்கை தலைவர் ஆனார்னு பேசிக் கேள்வி. அதுக்கு நீங்க இது வரைக்கும் கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சா? 2 வருஷத்துக்கு ஆகுது இல்லை? நீங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கணும். கொள்கை பூர்வமா காமராஜர் ஏன் நாங்கள் கொள்கை தலைவராக வைத்திருக்கிறோம், அண்ணாவை ஏன் கொள்கை தலைவராக வைத்திருக்கிறோம். அண்ணா ஒரு கொள்கை பேசினார், காமராஜருடைய கொள்கை வேற, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை வேற. ஏன் இவங்க ரெண்டும் தேர்ந்தெடுத்தீங்கன்னா சொல்லணும். சரி, இவங்க 2 பேரும் கொள்கை தலைவர்கள், ரைட்டு. எம்ஜிஆருக்கு என்ன கொள்கை இருந்தது? அண்ணாயிசம்ங்கிற கொள்கைக்கு அவர் வந்து கேபிட்டலிசம் பிளஸ் சோசியலிசம், இதுதான் வந்து அண்ணாயிசம்னு ஒன்று சொன்னார். அதை வந்து ஃபேசிசம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே பேராசிரியர் அன்பழகன் வந்து அது விமர்சிச்சார். எம்ஜிஆருக்கு கொள்கை கிடையாது. காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருந்து அந்த கொள்கை வழி நின்றவர் காமராஜர். அண்ணாவுக்கு ஒரு கொள்கை இருந்தது. நீங்க இவரு எக்ஸ்ட்ராவா எம்ஜிஆரை செதுக்குறீங்கல்ல. எம்ஜிஆருக்கு ஒரு கொள்கை இருந்தது. அது என்ன கொள்கைன்னு கேட்டா, நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துக்கு எப்படியாவது தடை விதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப முனைப்போட வேலை பார்த்தாரு. கலைஞர் வந்து 1980 அரசு செய்யப்படுறாரு. சரியா, 1980 அரசு செய்யப்பட்டாரு. 11 மே 1987 அந்த சட்டமன்றம் கூடி இந்த படத்துக்கு தடை விதிக்கிறதுக்கே ஒரு ஏற்பாடு பண்றாங்க. அந்த நீதிக்கு தண்டனை படம் வந்து நம்ம தாவேகா தலைவர் விஜயனுடைய அப்பா, அப்படி சொல்லக்கூடாது, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்ஏசி எடுத்த படம். எதனால அந்த படம் எடுத்தாரு? 1980 எம்ஜிஆர் வந்து அந்த அம்மையார் இந்திரா காந்தி அம்மையாரோட சேர்ந்துக்கிட்டு கலைஞருக்கு எதிராக ஒரு கைது நடவடிக்கை அப்படின்னு மேற்கொள்ளும் பொழுது
அப்புறம் வந்து தமிழ்நாடு முழுக்கவே ஒரு அத்துமீறல் நடக்குது. போலீஸ் அட்ராசிட்டிஸ், புரூட்டாலிட்டி. இவங்க வந்து திருச்சியில் போய் பேசுகிறாரு, திருச்சி, பெரம்பலூர் அந்த பகுதியில், அந்த தருமபுரி இந்த சைடு இந்த பெல்ட் ஃபுல்லாக அங்கே இருந்தவங்க மேலே ரொம்ப கொடூரமான அடக்குமுறைகள் ஏற்பட்டது. எம்எல் இயக்க தோழர்கள்னு சொல்லி கணிசமானோர் படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்படியான அடக்குமுறைகள், அத்துமீறல். சின்ன பையன்லாம் ஒரு 11 வயசு பையன் நினைக்கிறேன், சின்ன பையன் வயசு மறந்து போச்சு, அந்த பையனெல்லாம் கூட கைது பண்ணி உள்ள வச்சாங்க. இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒரு திரைப்படம் எடுக்கிறார். எடுத்தவர் எஸ்ஏசி விஜயோட அப்பா, தாவேகா தலைவர் விஜயோட அப்பா. இல்ல அவரே அதை விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. கலைஞரை கைது செஞ்சு உள்ள வச்ச உடனே ஜெயில கம்பி அதற்கு பின்னாடி கலைஞர் நிக்கிற மாதிரி வச்சு நீதிக்கு தண்டனை, கலைஞர் தான் நீதி, அவருக்கு தண்டனை வழங்கி இருக்குது இந்த அரசு, அப்படிதான் படத்துக்கு டைட்டில் வச்சோம். ஆனா அதை குறித்து இப்போ நீங்க ஒரு தலைவர் அறிமுகப்படுத்தும் போது, எம்ஜிஆர் அவர் காலத்துல அறிமுகமா இருந்த பொழுது படித்த நடுத்தர வர்க்க அல்லது ஓரளவு கொஞ்சம் சமூக அரசியல் உரையாடல் உள்ளவங்க பெரும்பாலும் திமுக, திராவிடர் கழகம் அல்லது காங்கிரஸ் கட்சி, கொஞ்சம் பண்ணையார்த்தனமா இருந்தவங்க எல்லாம் அந்த பக்கம் இருந்தாங்க. இதுல கல்வி அறிவு குறைவோடு இருந்தவங்க, கல்வி அறிவு அன்னைக்கு பரவாயில்ல இல்லை இருந்தவங்க எல்லாம் எம்ஜிஆர் ஆதரிச்சாங்க. அந்த எம்ஜிஆர் 10 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சாரு? 1987 இந்தியா டுடே வந்த கட்டுரை, எம்எஸ்எஸ் பாண்டியன் எழுத இமேஜ் ட்ராப் அப்படிங்கிற புத்தகம், இது தவிர ரூபா விஸ்வநாதன் ஒருத்தவங்க எழுதின அந்த புத்தகம், கண்ணதாசன் கூட அது மாதிரி ஒரு புத்தகம் எழுதி, அகம்புறம்னு இந்த புத்தகம் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இன்னொரு டிஜிபி ஒருத்தர் எழுதியிருந்தாரு எம்ஜிஆர் குறித்து. இதெல்லாம் எடுத்து பார்த்தா அவர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் அவர் ஏழைகளின் பாதுகாவலனால் இல்லை, இதே மாதிரியான ஷோ தான். இதே மாதிரியான ஷோ எம்ஜிஆர் வந்து பெரியாரை பயன்படுத்தி கொண்டார், அண்ணாவுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி கொண்டார், இந்த கொள்கை அதெல்லாம் பேசினார். ஆனால் 10 ஆண்டு காலத்தில் ஏழைகள் மீது தான் வரிச்சுமை அதிகரிக்கப்பட்டது, வறுமை தாண்டவமாடியது, வேலையின்மை ரொம்ப கொடூரமாக இருந்தது, அந்த சைடில் கீழே இருந்து வந்த ரெசிஸ்டன்ஸ் மிக கொடூரமாக ஒடுக்கப்பட்டது. எம்ஜிஆர் இதே மாதிரி தான் சொன்னார், நான் வந்து பேசிக் விஷயங்களை நான் வந்து தீர்த்து வைப்பேன், கொள்கைன்னு ஒன்று அறிவிக்கல, ஒரு பூச்சா ஒன்று அறிவிச்சார். ஆனா எனக்கு ஒரு விஷயம் திரும்ப எம்ஜிஆர் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றது இருக்குல்ல. இல்ல எனக்கு இதுல என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் ஆகிறது ஈஸி, கலைஞர் ஆகிறது தான் கஷ்டம் என்பது போல தோணுது. எம்ஜிஆர் மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டா நீங்க எம்ஜிஆர் ஆயிடலாம். கலைஞர் ஆகணும்னா நிறைய படிக்கணும், நிறைய எழுதணும், உழைக்கணும், கடுமையா உழைக்கணும், சிந்திக்கணும், வேலை செய்யணும் அப்படின்னு தோணுது. அதனாலதான் எல்லாரும் ஈஸியா எம்ஜிஆர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ. இல்லை, எம்ஜிஆர் ஆட்சி வந்து நீ எம்ஜிஆர் நம்ம வந்து ஒரு நகைச்சுவையாக கூட அந்த விளக்கத்தை சொல்லலாம். கலைஞருக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம், கொள்கை, இந்த விவகாரம் இருக்குது. எம்ஜிஆருக்கு இல்லை, திரை கவர்ச்சி அப்படின்னு கலைஞருக்கும் அந்த இது இருந்தது, ஒரு வசனகர்த்தாங்கிற முறையில். ஆனால் ஒரு கொள்கை சார்ந்த உரையாடலை தான் அவர் கவனம் செலுத்தினார். எம்ஜிஆர் அப்படி எதுவும் இல்லாம திரும்ப எதுக்கு அவரை கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க? என்ன பர்பஸ்? இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, என்ன பர்பஸ்னு ஆட்களை நாங்க தூக்குறதுக்கு ஒண்ணு இல்ல. அண்ணா, எம்ஜிஆர் இவங்க 2 பேரும், இவங்களை பொறுத்தளவுக்கு அன்னைக்கு யாரோ ஒருத்தன் எழுதியிருந்தான், ஏங்க அண்ணா வந்து அதிமுக கட்சிக்காரர் தானேங்க, அவர் ஏங்க திமுக பயன்படுத்துது அப்படின்னு எழுதியிருந்தான். ஏன்னா அது அண்ணா திமுக. அப்ப இந்த விஜய் பயன்படுத்துகிற அண்ணா அவர் அதிமுகவில் இருக்கிற அண்ணா, எம்ஜிஆர் அவர் அதிமுகவில் இருக்கிற எம்ஜிஆர். இந்த 2ஐயும் பயன்படுத்தி அதிமுகவுக்கு வேட்டு வைக்கிறதுக்கான வேலை தான் நடக்குது. திமுக காரங்களோ மற்றவங்களோ கூட இதில் கவலைப்படுறதுக்கு இல்லை. அது அதிமுக மொத்தமாக இன்னொரு அதிமுக தொடங்கப்பட்டிருக்குது. இந்த அதிமுகவினுடைய காலம் முடிஞ்சு அதிமுகவுக்கு பதிலீடாக இது தொடங்கப்பட்டிருக்குது. இன்னொன்று, விஜய் வந்து பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், அந்த விஷயத்தை குறித்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லும்போது இந்த சமூக அரசியல் நோக்கர்கள்னு சொல்லப்படுறவங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொல்றாங்க, விஜய்க்கு காசு சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை, நிறைய சம்பாதிச்சாரு, சேர்க்க வேண்டியதில்லை, அவரே பேசியிருக்கிறார், என்ன சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த நியாயம் இதுக்கு முன்னால பேசப்பட்டது. எப்போ பேசப்பட்டதுன்னா, அண்ணா தலைமையில ஒரு ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சி, அரசியல் கட்சி தொடங்கி 49 இருந்து அவங்க அதை வேலைகள் செஞ்சுட்டு இருந்தபோது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பண்ணையார்களுக்கு இது பேசப்பட்டது. அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா அவங்க பாரம்பரிய பணக்காரர்கள். எப்படி அவங்க பாரம்பரிய பணக்காரனானாங்க? நம்ம ஏற்கனவே இன்னொரு விஷயத்தில் சொல்லியிருக்கேன், அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன். பிரிட்டிஷ்கார ஆட்சியிலிருந்து இந்த நாட்டில் இருந்த விவசாய கூலிகளை சுரண்டி அவங்க உழைப்பை சுரண்டி தின்னு ஒரு பெரிய பண்ணையார் கூட்டம் பிரிட்டிஷ்காரனுக்கு காட்டி கொடுத்து ஒரு பெரிய பண்ணையார் கூட்டம் உருவாச்சு. அந்த பண்ணையார்கள் பங்கெடுத்த கட்சிகள் முதன்மையான கட்சியாக இருந்தது. அதாவது பதவியில் கீழே சாதாரண மக்கள் இருந்திருப்பாங்க, பதவியில் பெரும்பாலும் பண்ணையார்கள் இருந்தாங்க. அவன் ஏற்கனவே திருடி தின்னவன் தான் பண்ணையாரானான். பண்ணையாருங்கிறவன் வந்து திருடி திங்காம ஆக முடியாது, அப்படி ஒரு பண்ணையார் ஆயிட்டான். அந்த பண்ணையார் காங்கிரஸ் கட்சியை அதிகாரத்திற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். பயன்படுத்தி கொண்டவர்கள் இதே வார்த்தை சொன்னாங்க, எங்களுக்கு வந்து எங்கிட்ட நாங்கள் சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை. ரிவர்ஸில் இன்னைக்கு சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் அவர் சம்பத் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார், கம்யூனிஸ்டுகள் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாங்க, எவ்வளோ தோழர்கள் தங்களுடைய சொத்தை தங்களுடைய உடைமைகளை தியாகம் பண்ணி வாழ்ந்துருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் சொத்தை வந்து நாட்டுடைமை ஆக்குறது அல்லது கட்சிக்கு எழுதி வைக்கிறது, கட்சி பயன்படுத்தி கொள்ளணும்னு கட்சிக்கு கொடுத்த எண்ணற்ற தோழர்கள் உண்டு. நான் இன்னைக்கு
இன்னொருத்தரை பற்றி சமீபத்தில் படித்தது ஐயா நல்லக்கண்ணு. நல்லக்கண்ணுன்னு கேள்விப்பட்ட என்ன சொன்னா, அவர் வந்து நல்லக்கண்ணு எப்படிங்க, அவர் ரொம்ப நல்லவர், நல்லவர், தியாகம் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா கட்சிக்காரனும். ஏன் அண்ணாமலையே நல்லக்கண்ணு வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை நல்லக்கண்ணு குறித்து பேசுறது, சீமான் நல்லக்கண்ணு குறித்து பேசுறது, உண்மையிலே நல்லக்கண்ணு யார் அப்படின்னு தேடி பார்த்தா நல்லக்கண்ணு அவர்கள் திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் வரிசையாக சொல்கிறேன் ரேண்டமாக 1990களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாதி கலவரங்கள் நடந்தது. நல்லக்கண்ணு ஐயாவை பொறுத்தளவுக்கு 1948 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுது. தடை செய்யப்படும் பொழுது கைது செய்யப்பட்டார். ஏன் தடை செய்யப்படுது அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கூடி இந்தியாவில் ஆயுதம் தாங்கிய புரட்சி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. காங்கிரஸ் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை ஒழிச்சு கட்டிட்டு நாம் வந்து இந்த நாட்டில் ஒரு புரட்சிகர அரசாங்கத்தை நிறுவுவது, ஒரு சமத்துவ சமூகத்திற்கான வேலைகளை முன்னெடுப்பதுன்னு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சொல்லுது. கம்யூனிஸ்ட் கட்சி மேலே இந்தியா முழுக்க வழக்குகள் தடை செய்யப்பட்டு கம்யூனிஸ்டுகள் அண்டர் கிரவுண்டில் இருக்கிறாங்க. இவர் நல்லக்கண்ணு ஐயா மேலே கொலை முயற்சி, அப்புறம் வந்து கலவரத்தை தூண்டுவது, ஸ்ட்ரைக் பண்ணுறது, ஆட்சிக்கு எதிராக சதி செய்தல், இப்படி நிறைய விஷயங்களை அவர் கைது பண்ணி காலில் விலங்கு போட்டு வீட்டுக்கு கூட்டு போய் பூட்ஸ் காலில் மிதித்து மீசையை கருக்கி, யார் ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மாற்று வேணும்னு போராடின நல்லக்கண்ணு. அவர் வந்து சாதாரண ஒரு ரொம்ப ஏழை பின்னணியில் இருந்ததில்ல, அவங்க வீட்லேயும் ஒரு செல்வாக்கு உண்டு. அவங்க அப்பா வந்து இந்த ஜூரியாக இருப்பாங்கள்ல பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில், அப்படி இருந்தவர். சரியா? அப்போ வந்து ரொம்ப பரம ஏழை இல்லை, ஆனால் அவர் வந்து மக்களுக்காக நிற்கிறார். பள்ளிக்கூடம் படிக்கும்போதே அவர் பகத்சிங்கை பற்றி எது எழுதினான்னு சொல்லி அவர் பள்ளிக்கூடத்தில் முட்டி போட வச்சுருக்காங்க. அப்படி இருந்தவர். இப்போ கைது செஞ்சு சிறையில் கொண்டு வைக்கிறாங்க. பல்லாண்டு காலம் சிறையில் காலம் அளித்து விட்டு சென்னை வர்றாரு, வெளியே வர்றாரு, சிறையை விட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து அவருடைய போராட்டம் மீறலை, தொடர்ச்சியான போராட்டங்கள். தாமிரபரணி சுற்றுப்பகுதிகளில் நீங்கள் வந்து அந்த மணல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு எதிரான போராட்டம். இந்த நம்ம நாங்குநேரி பக்கத்தில் ஜிஆர்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த நாங்குநேரி அந்த கரெக்டாக சொல்லணும்னா அந்த ஒரு பையன் வெட்டுப்பட்டான்ல நாங்குநேரியில் சாதி ரீதியாக, அந்த வெட்டுப்பட்ட ஊரில் அந்த மடம் இருக்குது. அந்த நாங்குநேரி மடத்தில் இருக்க ஜியர்கள் சுற்றுவட்டார பகுதியில் இருந்த மக்களை வந்து நீங்கள் உரல் உலக்க கூட நட்டு வைக்கக்கூடாது, அம்மி வைக்கக்கூடாது, ஓடுங்குடிகள்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய உரிமைகளுக்காக தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் அப்படின்னு சங்கத்தை திரட்டி விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக போராடி இருக்கிறாங்க. இப்படி எண்ணற்ற போராட்டங்கள். அந்த 90 கலவரத்தில் தான் முக்கியமான 90ல் கலவரம் நடக்குது. இங்கே பள்ளர் வெர்சஸ் தேவர்னு சொல்லி ஒரு பெரிய சண்டை அந்த சமயத்தில் நடந்துச்சுல. அந்த சண்டையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நல்லக்கண்ணு ஐயாவுடைய மாமனார் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். மாறி மாறி இப்போ இந்த கொலை செஞ்ச உடனே அது வந்து குறிப்பிட்ட பட்டியல் சாதிக்கு எதிராக அது வந்து கலகம் ஒருவேளை மாற்றப்படும் அப்படிங்கிற பொழுது அவர் உறுதியாக நின்று இதை வந்து இந்த கொலையை வந்து ஒரு சாதி செஞ்சதாக, ஒரு சாதிக்கு எதிரானதாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அப்படி நின்றவர். அப்படி அவருடைய வாழ்நாள் முழுக்க தியாகம் நிரம்பி கிடக்குது. நீங்கள் இந்த தலைவர்களை அறிமுகப்படுத்தி இந்த தலைவர் மாதிரி நம்ம வளரணும் அப்படின்னு அரசியல் பயிற்சியோ அரங்கு கூட்டமோ இதன வரைக்கும் நீங்கள் எத்தனை கூட்டங்கள் இது வந்து வழக்கமாக இந்த திராவிடர் கழக இயக்கங்களோ கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கங்களோ அங்கங்கே சின்ன சின்ன பிட்டு கூடும், புக்கு படிப்பாங்க கூடி. அதே போல் அந்த நிகழ்ச்சிகளுக்கு மக்களை அரசியல் படுத்துகிற வேலை நடக்கும். ஆனால் மேடையில் யாரும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் பணம் சம்பாதிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. இதில் ஒரு பகுதி இருக்குது. நான் சொல்கிறேன், தாவேக்காவுடைய கடைசி தொண்டன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பணம் சம்பாதிக்க தேவை இருக்குது. அவனை நீங்கள் தலைவராக்குவீங்களா? உங்களுக்கு பணம் சம்பாதிக்க தேவையில்லை. உங்கள் கட்சியில் நிறைய ஏழைகள் இருக்காங்க, அவங்கள பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன? ஏன்னா அவங்க தான் டான்ஸ் ஆடுறாங்களே, முன்னாடியே டான்ஸ் ஆடி தானே வராங்க. அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், இவங்க தானே வேட்பாளராக வரப்போகிறாங்க. நீங்கள் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிற எல்லோருமே பணம் சம்பாதிக்க தேவையில்லாத அளவுக்கு பணம் வச்சுருக்கவங்க தான் வேட்பாளர் நிறுத்துவீங்களா? லாஜிக்கலாக எனக்கு ஒரு கேள்வி. பணம் சம்பாதிக்க தேவையில்லாத விஜய், பணம் சம்பாதிப்பதற்கு போதுமான வாய்ப்பு இல்லாத தொண்டர்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்த அந்த கட்சி அப்படின்னா, பணம் போதிய அளவு பொருளாதாரம் இல்லாத சாதாரண ஏழைகள் தான் விஜய்க்கு பின்னால் இருக்கிறாங்க கணிசமாக. இப்போ அவங்க வந்து ஒரு வேளை வேட்பாளராகணும்னு விருப்பப்படுறாங்க. அவங்கள வேட்பாளராக நிறுத்துவீங்களா இல்லையா? வேட்பாளராக ஒரு வேளை நிறுத்தினா விஜயனுடைய அளவுகோல் படி இந்த ஏழைகள் காசு சம்பாதிக்க ஆர்வத்தோடு இருக்கிறவங்க, காசு சம்பாதிக்க தேவை இருக்குது, கை குறுக்கணுன்னு இருக்கும், அவங்க காசு சம்பாதிப்பாங்கன்னு ஆகுது. அப்போ இந்த முறையில் நீங்கள் அரசியலை உரையாடுறதுக்கு இல்லை. ஒன்றும் இல்லை, சமீபத்தில் ராகுல் காந்தி வந்து ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே வந்து ராஜா ஹோ தோ கேசா ஹோ ராகுல் காந்தி ஜெய்சா ஹோன்னு ஒருத்தர் பேசிட்டாரு. உடனே ராகுல் காந்தி என்ன சொன்னார், ராஜான்னு என்னை கூப்பிடாத, எனக்கு ராஜாங்கிற இந்த பட்டம், ராஜ பரம்பரை, இதன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் ராஜா இல்லை அப்படின்னு சொன்னார். நீங்கள் அந்த மாதிரி தான் மக்களுக்கு நீங்கள் பேசுகிற விதத்தில் பயிற்சி அடிக்கணும். மாறாக
ஒரு திமுக இப்போ வந்து போன கூட்டத்திற்கு பிறகு, மதுரை கூட்டத்திற்கு பிறகு விமர்சனங்கள் வந்துச்சு. என்ன நடந்திருக்கு? விஜய் வந்து திமுக பற்றி போதுமான விமர்சனம் வைக்கல, பாஜக குறித்து போதுமான விமர்சனம் வைக்கலன்னு அந்த இதுலேயே அவர் பேசினார். நான் யூடியூப் சேனல்லாம் பார்க்குறேன், யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்னு தெரியுங்கிற மாதிரியான விமர்சனம் வந்துச்சுல. இப்போ பார்த்துட்டு இந்த செட் ஆஃப் பேட்டிகளில் யார் யார் என்னென்ன பேசுகிறா, இப்போ நம்ம ஒரு பேட்டியை தயார் பண்ணோம். அது என்னன்னா திமுகவுடைய ஆட்சியின் குறைபாடுகள்னு சிலது லிஸ்ட்டு. அப்புறம் வந்து இவ்வளோ பேசுகிறீங்களே, எலெக்ஷனில் பங்கெடுக்கிறீங்க, எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வர்றான், குடியுரிமையை பறிக்க போகிறான்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன்று கொண்டு வர போகிறான், பிஜேபி வந்து டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வருது. இதை பற்றிலாம் பேசாமல் சும்மா என்ன உருட்டிகிட்டு இருக்கீங்கன்னு பேசின உடனே 3 பாயிண்ட் எடுத்துக்கிட்டாரு பிஜேபியில். எஸ்ஐஆர், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அப்புறம் வந்து டீலிமிட்டேஷன். ஒரு கட்சி ஆக்சுவலி என்ன செஞ்சுருக்கோம்? நீங்கள் வந்து வீக்கெண்டில் மக்களை சந்திக்கிறது ரைட்டு, வீக்கெண்டில் மக்களை சந்திக்கிறதுக்கு இடையில நீங்கள் திருச்சிக்கு போகிறீங்க, அதுக்கு முன்னால் இந்த சந்திப்புக்கான விளக்கம் போலவையாவது எஸ்ஐஆர் குறித்து நீங்கள் கருத்தரங்குகள் இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில், எஸ்ஐஆர் ஏன் தேவையற்றது, எஸ்ஐஆர் விஷயம் எவ்வளோ மோசமானது, சாதாரண ஆட்கள் அவங்க கூட எஸ்ஐஆர் பற்றி கூட்டம் நடத்தி பேசிட்டு தானே இருக்கோம். நீங்க சிறு சிறு அமைப்புகள் கூட அரங்க கூட்டங்கள் நடத்தி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க கருத்தரங்கள் நடத்தி மக்கள் மத்தியில இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த. விஜய் பொதுவில் வந்தா கூட்டம் வருங்க, ரைட்டுங்க. விஜய் நீங்க வீட்டுக்குள்ளே இருங்க, பனையூர்ல இருங்க. நீங்க உங்க தொண்டர்களை அரசியல்படுத்த எப்படியா கருத்தரங்கள் நடத்தலாமே. எஸ்ஐஆர் பத்தியோ, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தியோ ஒரு பொது கருத்தை உருவாக்கி ஒரு அரசியல் பட்டாளத்தை உருவாக்குங்க, அதிகாரத்தை கைப்பற்றுங்க, தாராளமா முதலமைச்சராங்க. ஆனா இந்த வேலைகளை செய்யறதுக்கான எந்த விதமான சமிஞ்சையும் இல்லாம நீங்க ஒரு 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 நடிகருடைய ரேலி மாதிரி, சிரஞ்சீவி விடுங்க, முன்னாடி அவர் நம்ம என் டி ராமாராவ் தானே அவர் முதலமைச்சரான, எம்ஜிஆர் முதலமைச்சரானதுக்கு ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கணிசமான கல்வியறிவு இல்லாத மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு வந்திருந்தவங்களாம் கணிசமாக ஒருத்தன் சொல்றான் சீமான் வந்து செத்து போயிடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற, அப்படி ஸ்டாலினை அடிச்சு நாங்கள் பறக்க விடுவோம் அப்படி பேசுகிறோம். இந்த பசங்களுக்கு நான் பேசுகிற விஷயத்தில் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. அப்போ இந்த அரசியல் பயிற்சி இல்லாத கூட்டத்தை நீங்கள் திரட்டி வைக்கிறதன் வழியாக என்ன ஆபத்து நடக்கும்? நான் என்ன சொல்கிறேன், இது விஜயோடைய பிரச்சனையாக பார்க்கறதே ஒரு நம்ம வந்து ரைட்டு தான். இது ஒரு சமூக பிரச்சனை. விஜய் கட்சின்றது ஒரு சமூக பிரச்சனை தான் அது. அப்படி சொல்ல, விஜய் கட்சி மட்டும் இல்லை, இது என்ன எக்ஸ்போஸ் பண்ணியிருக்குன்னா, வெளியில நம்ம வந்து ஒரு இவ்வளோ பெரிய செக்ஷன், நம்ம வந்து பகுத்தறிவு பரப்புரை செய்த ஒரு மாநிலம், இந்தியாவில் முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொன்னாலும் இவ்வளோ பெரிய கூட்டம் அரசியல்படுத்தப்படாமல் இருக்குதுங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணியிருக்குது. இப்போ என்டிடிவி லைவ் போயிருப்பாங்க வடநாட்டில் நம்ம என்ன சொல்கிறோம், ஏய் உங்கள் ஊரில் வந்து அப்படி இருக்கிறாங்க, இங்கே இப்படி இருக்காங்க, அரசியல் ஒரு சமீபத்தில் இந்த எஸ்ஐஆர் குறித்து பேரணி போனார்ல ராகுல் காந்தி, அந்த சமயத்தில் ஒரு கேரளாக்காரங்க 2 பேர் பேசுகிறாங்க. பேசும்போது எங்கள் ஊர் அமெரிக்கா மாதிரி, உங்கள் ஊர் சாதாரண ஏதோ ஒரு நாடு பேச சொல்லி அந்த நாடு மாதிரி, அதனால் உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊரையும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு கேரளாக்காரர் தான் சொல்கிறார். தென்னிந்தியர்களுக்கு அப்படியான ஒரு அபிப்பிராயம் இருக்குது, நம்ம வந்து வட இந்திய மாநிலங்களை விட அந்த ஊர் மக்களோட நமக்கு அறிவு ஜாஸ்தி அப்படின்ட்டு. ஆனால் என்டிடிவி லைவ் பார்த்தா வட இந்தியர்கள் என்னமா, டேய் நீ எங்கள்கிட்ட சொல்லி பேசாத, எவ்வளோ பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி. அப்போ இது ஒரு பிரச்சனை. இதுவே ஒரு சோசியல் இஷ்யூ. நீங்கள் சொன்ன மாதிரி தாவைக்க கட்சியே ஒரு சோசியல் இஷ்யூன்னு நான் சொல்ல. இந்த இளைஞர்களை விஜய் ஏன் அரசியல்படுத்தவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி. உங்கள் பின்னால் தான் அழிந்திருந்தோம் ஏன் அரசியல்னு ஒரு கேள்வி. ஆனால் அந்த கேள்வி போதுமானது அல்ல. அப்போ நாம இவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் அரசியல்படுத்துறதுக்கான வேலையும் கூட சேர்ந்து நடக்கணும். அதர்வைஸ் இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ விஜய் கட்சி அரசியல்படுத்துறது சமூகத்துடைய பொறுப்புன்னு சொல்லிட்டீங்க. விஜய்க்கு அந்த பொறுப்பு இல்லை. அவர் அந்த வேலையை எடுக்கலன்னு யார் பண்ணணும்? நீங்கள் அந்த மக்கள் வந்து அந்த வர்ற பசங்க யாரும் நமக்கு எதிரிகள் இல்லை, எதிர் சக்திகள் இல்லை, அவங்க சங்கிகள் இல்லை, நல்ல பசங்க, சாதாரண வீட்டு பிள்ளைகள் தான். இப்போ அவன் வந்து ரயில் கம்பியில் ஏறுறான் அப்படின்னு சொல்லும்போது தாவேகா கட்சிக்காரரை வந்து கம்பியில் ஏறுறான்னு நமக்கு கிண்டலும் கேள்வியும் வருது. ஆனால் நம்ம வீட்டிலே சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளையும் போய் கம்பியில் ஏறுதுன்னா நமக்கு பதபதைக்குமா இல்லையா? அந்த பதபதைப்போடு இதை அணுகணும். விஜய் கட்சிக்கார யாரோ ஒருத்தன் கம்பியில் ஏறி டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி இறந்து போயிட்டான், அல்லது ஏதோ மேலேருந்து கீழே குச்சி இறந்து போயிட்டான், என் வீட்டு வண்டியிலே வந்து கம்பம் விழுந்து வண்டி நொறுங்கி போச்சு, அப்படி இல்லை. இந்த ப்ராசஸில் பாதிக்கப்படுறவர்கள் நம்ம மக்கள் தான், நம்ம இளைஞர்கள் தான், நம்ம வீட்டு பிள்ளைகள் தான் அப்படிங்கிற கரிசனத்தோடு அணுகணும். அப்புறம் இந்த செட்டப்புக்குள்ளே அவங்களுக்கு ஒரு வகையான அதிருப்தி இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவங்களும் கூட அதை யோசிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இன்னொன்று அவர் வந்து அவரை பற்றின விமர்சனங்கள் சொல்லும்போது அவர் வந்து கேள்வியாக கேட்குறாரு தவிர வந்து பதில் சொல்ல மாட்டேன்றாரு. நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன்னு சொல்ல மாட்டேன்றாரு.
பொதுவா பேசுறாரு. நான் வந்து அடிப்படை கட்டமைப்பு, கல்வி, விவசாயம், மின்சாரம் இதுல வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன், பெண்கள் பாதுகாப்புல காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய மொத்த அரசியல் திட்டத்தையும் அந்த மாதிரி திருக்குறள் மாதிரி 2 லைன்ல சொல்லி முடிச்சிட்டாரு. மீதியெல்லாம் கேள்விதான் கேட்டு போயிருக்கிறாரு. ஒரு கட்சிக்கு வந்து நான் எதுக்காக அரசியலுக்கு வர்றேங்கிற ஒரு நோக்கம், தெளிவு, திட்டம்லாம் இருக்கணும்னு போய் விஜய் கிட்ட போய் கேட்கறாங்க. விஜய் அதெல்லாம் சொல்லிதான் அந்த ஆள் வந்திருக்காங்களா என்ன? அவர் ஆல்ரெடி திரட்டிட்டாரு. அவங்கள தக்க வச்சுக்கிறது, ஓட்டு போட வைக்கிறதுக்கு தானே வேலை செய்யணும். இதுக்கு மேல இதுக்கு நான் நீங்க கலைச்சு விடுறதுக்கான வேலையை செய்றீங்க. எப்படி வேலை செய்றீங்கன்னா, அவரு அந்த கேள்வி கேட்கல, இந்த கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லும்போது, அந்த கேள்வி கேட்கல, இந்த கேள்வி கேட்கலன்னு சொல்றல. அப்படி சொல்லி என் பின்னால திரண்டிருக்க கூட்டத்தை குழப்பாதா. இதோ நான் கேள்வி கேட்கிறேன். திமுக பத்தி கேள்வி கேட்டாச்சு ஒரு 5, பிஜேபியை பத்தி ஒரு 3 கேள்வி, ரைட்டு. அப்புறம் வந்து உனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லணும், ரைட். விமன் சேஃப்டி, இந்த விஷயங்கள்லாம் தேர்தல் முன்னாடி நாங்கள் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோட அறிவிப்போம். ஏற்கனவே விஜயகாந்த் அறிவிச்சிருந்தார்ல, நாங்கள் சொன்னால் யாராவது காப்பி அடிச்சிருவாங்கன்ட்டு. அதே டவுட் கூட கொள்கையை வெளியே சொல்ல மாட்டேன், சொன்னா நீங்க காப்பி அடிச்சிருவீங்க. கமலஹாசன் தான் சொன்னார் முன்னாடி. நாங்கள் வந்து அதை சொன்னால் நாங்கள் வந்து ரகசியம் வச்சிருக்கணும், அஸ்திரம் அப்படின்னு சொன்னார். அதே போல தான் அரசியல் அப்படி கருதுறாங்க. நீங்கள் மக்கள் முன்னால் அரசியலில் வைங்க, உரையாடுங்க, சரி தப்புகளை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அப்படிதான் வளர முடியும். நீங்கள் 49ல் கட்சி தொடங்கின அண்ணா அவர் வந்து மக்கள் மத்தியில் உரையாடி கொண்டே இருந்தார். அவங்க கிட்ட போனார். நான் வந்து ஒரு அறிவாளி, நிறைய பேசுறேன்னா கேட்கறதுக்கு யாராவது இருக்கணும்லாங்க. விஜயே மொத்தமே 10-15 கேள்வி எழுதி வச்சிருக்கிறாரு. அதை பார்த்து வாசிக்கிறாரு. அதை வாசிக்க விட்டாங்களா அந்த பசங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க ஒருவேளை கத்துறாங்க. அப்ப நீங்க ஒரு அறிவுக்கு பூர்வமான ஒரு விஷயங்களை பேசுறேன்னா அதை கேட்கறதுக்காக கொஞ்சம் பேர் இருக்கணும்ல. நீங்க அப்படியான கூட்டங்கள் நடத்தும் போது அப்படிதான் கொஞ்சம் நல்லது நடக்கும். நீங்க வந்து வெறும் அரசியல் ரீதியான உரையாடல் அதை செய்ய, என்னென்ன விஷயங்கள் போதாமையர்கள் இருக்குன்னு ஒரு அரசியலான உரையாடலை செய்ய 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 இந்த இளைஞர்களும் கொஞ்சம் நேரம் அந்த கூச்சலை நிறுத்திட்டு அவங்க கேட்பான். இல்லைங்க, அவங்க போர் அடிச்சாலே எந்திரிச்சு போற பசங்க படத்துக்கு வந்தாலே சரி. மிச்சம் இருப்பான்ல, எல்லாரும் போயிட மாட்டாங்கல்ல, மிச்சம் இருப்பாங்கல்ல. மிச்சம் உள்ளவங்கள அது ஒரு 1% இருக்குமா, 2% இருக்குமா? ஆனா மொத்தத்தை இழக்க வேண்டியிருக்கும்ல. மிச்சம் இருக்கிறவன் அவங்க போனவன்ட்ட போய் பேசுறதுக்கான வெளி உருவாகும். போனவன்ட்ட போய் பேசி அவங்களையும் சேர்த்து கூட்டு வருவான். டேய் நம்ம அண்ணன் தான்டா, நல்லா கொள்கையா பேசுறாரா, வந்து கேளுடா, போர் அடிக்காதடா, வாடா, சரி அவர் பேச உனக்கு பிடிக்கல, நான் வேற வெர்ஷன்ல உனக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு அரசியல் ரீதியான உரையாடல் பரவலாகும். சரி, இப்படி சொல்றீங்க இல்லையா? விஜய் வந்து திமுக தான் எதிரி, திமுக வீழ்த்தணும்னு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. கட்சி தொண்டர்கள்லாம் சீமான் தான் எதிரி, சீமான அடிச்சு ஓட போறோம்னு இருக்கிறாங்க. ஏன் சீமானை பார்த்து அவங்க தொண்டர்கள் பயப்படுறாங்க? சீமானை பார்த்து தொண்டர்கள் பயப்படலாம் செய்யல. ஆனா அதுதானே மண்டக்குள்ள இருக்குது. அவங்க கேட்டான்னா சீமான் வந்து நம்ம பேசக்கூடாது, டே சீமான் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏங்க சீமான் குறித்து உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா சீமான் பேசுகிற வெளியில பேசுறது ஒரு அரசியல் ரீதியான உரையாடல். அது விவாதிக்கலாம். நீங்க சண்டை போடலாம், எதிரில கூட சண்டை போடலாம். நீங்க என்ன சண்டை போடுவீங்க? நீங்க சண்டை போடுறதுக்காகவது அவங்க அரசியல் படுத்தப்படணும். அரசியல் ரீதியான ஒரு ஆரோக்கியமான சண்டை நடக்கணும். நான் என்ன சொன்ன, ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் வெளியே வந்திருக்குது, அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற அரசியல் களத்திற்கு வந்திருக்க பசங்கள்கிட்ட அரசியல் ரீதியான உரையாடல்கள் திணிக்கப்பட்டால், விஜய்ங்கிற ஸ்டார்டமை வச்சு அரசியல் ரீதியான உரையாடல் திணிக்கப்பட்டா, அவன் ரொம்ப நாள் விஜய் தான் ஒரு விஜய் மேல ஒரு தனிநபர் மோகம் இருக்குல்ல, அவன் அரசியல் ரீதியான உரையாடலில் ஈர்க்கப்பட்டு அரசியலை வாசிக்க தொடங்கினான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தனிநபர் மோகத்திலிருந்தே விடுபட்டுருவான். போய் அரசியல் ரீதியாக கீழே போகணும், கீழே அது பேசப்படணும், அல்லது இங்க இருக்கிற இயக்கங்கள் அதை பேசணும். விஜய்க்கு ஒரு நோக்கம் இருக்கலாம், ஆனால் அந்த மக்களுக்கும் நோக்கம் கற்பிக்க முடியாது. சாதாரண மக்கள் அவனுக்கு வந்து மாற்றம் தேவைப்படலாம். ஒன்றும் இல்லை, ஒரு மாற்றம், முதல் மாற்றம் என்ன, நம்ம தெருவுக்கு விஜய் வந்ததே இல்லை, நீங்கள் விஜய் வந்துட்டாரு அப்படிங்கிற மாற்றமாக கூட இருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க வாழ்க்கை குறித்து அவங்க யோசிக்கிறதுக்கு நமக்கும் பொறுப்பு இருக்குது. பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு விஜய் வருவார், விஜய் மீட்பார் என்றோ, விஜய் வருவார், விஜய் வந்து கண்டிப்பாக ஓட்டை பிரிச்சுட்டு நம்மளை ஜெயிக்க வச்சிருவாருனோ, நம்ம அப்படி எந்த கட்சியை எதிர்பார்த்தாலும் அது வந்து தப்பு. லாங் ரன்ல இதே கூட்டம் என்ன ஆயிரும்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக வேற பக்கம் செதறி போச்சுன்னு வச்சுப்போம். இந்த இளைஞர்கள் தான் நாளைக்கு இந்த அரசியல் வெளியே பாதுகாப்பு போகிறவங்க. அப்போ இவங்ககிட்ட ரொம்ப சீரியஸான கன்சர்னோட அணுகணும். அப்படி இல்லைன்னா அது ரொம்ப இஷ்யூ ஆகும். ஓகே, நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிக்கிட்ட இப்ப நீங்க பொறுப்பை திமுக, சிபிஎம், சிபிஐ, விசிகே கையில கொடுத்துட்டீங்க. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. விஜய் கட்சியை அரசியல் படுத்த வேண்டியது சமூக பொறுப்பு இன்னைக்கு மக்களுக்கு இருக்குது, பொதுமக்களுக்கு இருக்குது, முன்னோடிகள் இருக்குது சொல்லியிருக்கிறீங்க. அத மக்கள் ஆமா பையன் போய் நீங்க கரண்ட் கம்பெனில என்ன பண்ணுவீங்க? சரிதான். அந்த வகையில நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.